இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கடகம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துல கன்னி ராசியில் கேது சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் குரு வந்து பாருங்கள் மேஷராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. கடகராசி நேயர்கள், அதாவது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் உள்ளடக்கிய ராசி தான் கடகராசி. பூச நட்சத்திர நேயர்களும் புனர்பூச நட்சத்திர நேயர்களும் கடந்த ஒரு வருஷமாக சொல்லலாம் கரெக்டாக, சரிங்களா? 2023லேருந்து உங்களுக்கு பிரச்சனை தான். 2023லே உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, பாதிப்பில் இருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. புதுசாக பிரச்சனை வந்துட்டுருக்கு, ஒவ்வொன்றா பிரச்சனை. உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலைங்க சார், நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் உங்களுக்கு கெட்டது தான் நடக்குது. கெட்டது பண்ணுறவங்க, சூழ்ச்சி செய்கிறவங்க, பொறாமப்படுறவங்க, சுயநலமாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறாரு? இந்த மாதிரி ஒருத்தர் 2 கடகராசிக்காரர் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. பொதுவாக வந்து பாருங்கள், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்போதோ இல்லை ஜென்ம ராசியில் சனி வரும்போதோ, அதாவது 7.5 சனின்னு சொல்லுவாங்க, அந்த 7.5 சனியில் ஜென்ம சனி, அஷ்டம சனி காலகட்டங்கள்லாம் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு மனுஷனை வாட்டி வதச்செடுத்துடும் சனி. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். கடந்த ஒரு வருஷமாகவே நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் உங்களுக்கு. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், யார் கூட பழகணும், உண்மையான நம்ம கூட இருக்கவங்க உண்மையானவங்க யார், கெட்டவங்க யார், உதவின்னு கேட்டால் யார் வருவாங்க, உதவின்னு கேட்டால் நம்மளை விட்டு யார் விலகி போவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தீங்க, நல்லா சொந்தக்காரங்களோட நல்லா இருந்தீங்க, நண்பர்களோட நல்லா இருந்தீங்க, குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த 2023லேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு, சரிங்களா? அதனால் இந்த அஷ்டம சனியில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதுதான் விதி, சரிங்களா? விதிப்படி தான் நடக்கும். ஏன்னா கர்மக்காரகன் சனி, கர்மாமிப்படி சில விஷயங்களை ஏற்படுத்தி தான் கொடுப்பார். ஏன்னா சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், இந்த 3 கர்மமும் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். இந்த வருடம் ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்கள், புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் பாதிப்பு வரும். சனி வந்து அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக அப்படியே கொஞ்சம் மெல்லமாக தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். எடுத்தோடனே அப்படியே பிரச்சனை கொடுத்துட மாட்டார். 2023ல் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு புதுசாக பிரச்சனைகள் வராது, சரிங்களா? இருக்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும். எந்த நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும், நீங்கள் தான் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் 8ல் சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காருங்க, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு வருது, சரிங்களா? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். அந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு எங்கே வருவார்? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துல இருக்க குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கார். அந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது ஒரு நல்ல கேது தான், நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. அந்த கேது மேலே பார்வை, அதாவது கேது மேலே குருவோட பார்வை விழுகும். உங்கள் ராசிக்கு வந்து கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தை வந்து குரு பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. 9ஆம் இடமான பாகிஸ்தான், அதாவது 9ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், சரிங்களா? சனி கொடுக்கக்கூடிய அந்த கெடுதலான விஷயங்கள், சனி தர்றது அந்த கெட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேதுவும் அந்த குருவும் வந்து சமாளிக்க வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. கடகராசி நேயர்கள் வாழ்க்கை அப்படியே போராட்டமாக போயிட்டுருக்கு, அதையும் மீறி கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த வருடம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வர்றார். பொதுவாகவே குரு வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட பெரிய கிரகம், நல்ல கிரகம், இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் குரு பகவான். நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம் குரு தான்.
அப்புறம் அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகம்லாம் வரும். சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் இந்த மாதிரிலாம் வருவாங்க. இப்போ வந்து பாருங்கள், குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்து மேலே விழுகுது, 5ஆம் இடத்து மேலே விழுகுது, 6ஆம் இடத்து மேலே விழுகுது, அதாவது 7ஆம் இடத்து மேலே விழுகுது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்து மேலே கிடையாது, 7ஆம் இடத்து மேலே உங்களோட ராசி கலத்தர் ஸ்தானத்து மேலே குருவோட பார்வை விழுகுது. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருடம் நீங்கள் வாழ போகிறீங்க. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காதுங்க, பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதை சமாளிக்க முடியும் உங்களால். 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க. சோதனை இருக்கும், சோதனைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும், ஈஸியாக எதிர்கொள்ள முடியும், பிரச்சனைகள் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா 2023 உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை. உடம்புல உயிர் மட்டும்தாங்க சார் இருக்குது, எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, வீடு வாசல் எல்லாமே போச்சு, வண்டி வாகனம் எல்லாமே இழந்துட்டோம், கடன் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, வேலை இல்லை, வேலை இல்லாமல் தவிச்சிட்ருக்கோம், திறமையே இல்லாதவங்க முன்னேறிட்டு இருக்காங்க, திறமை இருக்கிற எங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, கெட்டதாக நடக்குது, அசிங்கமானப்படுறோம், தலகுமிஞ்சு நிற்கிறோம், கடன் தொழிலால் தலகுமிஞ்சு நிற்கிறோம், பணம் இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடகராசி நேயர்கள் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுதான் உண்மை. ஆனால் இந்த வருஷம் படிப்படியே கம்மியாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்து குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை, அதாவது மகர ராசி 9ஆம் பார்வையாக மகர ராசி பார்ப்பார். அப்புறம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வை, அந்த 3ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 3ஆம் இடத்து மேலே அவரோட பார்வை, உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்து மேலே பார்வை, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து மேலே ஒரு பார்வை, நல்ல ஒரு பார்வை. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அதாவது குருக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ நல்லது நடக்கும். திருமண பாக்கியம் உங்களுக்கு கைக்கூடி வரும். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இருந்த அந்த தடங்கள் கொஞ்சம் விலகும். திருமண பாக்கியம் கைக்கூடி வரும், 2ஆம் திருமணம் சக்ஸஸ் ஆகும், தொழிலில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இத்தனை நாள் போராடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, ஆனால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகும், தன்னம்பிக்கை கிடைக்கும், உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், மனசில் ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு தெம்பு கிடைக்கும். பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் பார்த்துடலாம், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அப்போ வர்றதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் பார்த்துருவோம், வாழ்ந்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். திருமணம் நடக்கும் இந்த வருஷம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், புத்திர பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே நல்லது நடக்குங்க. பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு பக்கம் சனி அடிமேல் அடி கொடுத்துட்டு தான் இருக்கார். இந்த அடியை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேதுவும், இந்த 11ஆம் இடத்துல இருக்க வரக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக நல்லது பண்ணி கொடுப்பார், நல்லது ஏற்படுத்தி கொடுப்பார். கவலையப்படாதீங்க. இந்த வருடம் 2023 விட இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமாக கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். வேலை கிடச்சிரும். சரிங்களா? வேலை கிடைக்கும். அந்த டிப்ரெஷன், வேலை செய்கிற இடத்துல அந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டு பிரயாணம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுதூர பிரயாணம், தூர பிரயாணம், இதெல்லாம் பிரயாணங்கள் மூலமாக சக்ஸஸ் கிடைக்கும். பிரயாணங்கள் வெற்றியாகும். உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, அது சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷம் நல்ல ஒரு வருடமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க. பயப்படவே பயப்படாதீங்க. இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடம். ஒரு மனதைரியம், ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனதைரியம் இருக்கும். எவ்வளோ நாள் தான் நம்மளும் போராடுறது, வாழ்ந்து தான் பார்த்துருமே அப்படின்னு ஒரு மனதைரியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ல் கேது இருக்கார், குருவோட பார்வை விழுகிறனால நிச்சயமாக தன்னம்பிக்கையோடு இந்த வருஷம் செயல்பட போகிறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருடம் கடகராசி நேயர்கள் நிச்சயமாக வாழ்வீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பூச நட்சத்திர நேயர்களுக்கும் புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கும் பிரச்சனைகள் புதுசாக எதுவும் வராது. பாதிப்பு இருக்கிற பாதிப்புலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. எதையும் சமாளித்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம் இந்த 2024ஆம் ஆண்டு. பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியா, லக்னத்துக்கு பாவகிரகங்களோட தசாபுத்தி போகுதான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.